பரதேசி முடிச்சுட்டு என்ன நடந்ததுன்னு தெரியல, நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்தது. டூ மெனி திங்ஸ் ரன்னிங் ஆன் மை ஹெட். பட் உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன் சார். லாஸ்ட் டெக்கேடில் நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸில் பரியரும் பெருமாள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் சார். ஸோ நான் அந்த பரியரும் பெருமாள் மிஸ் பண்ணதில் எந்த ரிக்ரெட்ஸும் இல்லை. ஏன்னா கதிர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸோ ஐ ஹேவ் நோ ரிக்ரெட்ஸ். இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அது. என் கூடிய சீக்கிரம் அடுத்த ஸ்கிரிப்ட் எதனா சொல்லுவீங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது சார். ஸோ மற்றபடி டிஎன்ஏவை பொறுத்த வரைக்கும் வந்து என்கிட்ட நெல்சன் சார் கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே அம்பேத்கர் எனக்கு ஃபோன்லேயே சொல்லிட்டாரு. அதர்வா இந்த மாதிரி ஒரு பிரமாதமான கதையாக கேட்டேன், அப்படி ஒரு லைனை மட்டும் சொன்னார். ஓகே சார் அப்படின்னு சொன்னேன். பட் நான் டைட்டில் கேட்கல, என்ன டைட்டில் எதுவும் சொல்ல. நெல்சன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது. அவரோட படங்கள் பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ் ஃபிலிம்ஸ் எடுக்கிற டைமில் ரொம்ப ஸ்லோவாக அவங்க இமோஷனை நிறுத்தி சொல்லக்கூடிய டேரக்டரில் நெல்சன் சார் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேரக்டர். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் என்ன கதை சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ஒரு ஃபேமிலி ட்ராமா இல்லை வேறு மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு படம் சொல்லுவாருன்னு நினச்சி உட்காந்தேன். அப்போது உட்காரும் போதே இந்த படத்தோட டைட்டில் டிஎன்ஏ அப்படின்னு சொன்னார். நான் உடனே ஓகே டிஎன்ஏ இது ஜெனட்டிக்கு அப்படியே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், அங்கேருந்து டிஎன்ஏ பிடிச்சி அந்த மாதிரி எதனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டிஎன்ஏ வந்து திவ்யா அண்ட் ஆனந்த்கான ஒரு கதை, அதுதான் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ திவ்யாவோட கேரக்டர் நிமிஷா ப்ளே பண்ணுறாங்க, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆனந்தோட கேரக்டர் நான் ப்ளே பண்ணுறேன். ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இந்த படம் டோட்டலாக பண்ணுறதுக்கே. ஏன்னா எனக்கு தெரியல, ஒவ்வொரு படம் நடிக்கும்போது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த படம் நான் போகும்போது ரொம்ப ஒரு ஓப்பன் மைண்டோட, ஒரு பிளாங்கான ஒரு மைண்டோட போனேன். அண்ட் அங்கே நடந்த ஒவ்வொரு விஷயமும் இம்ப்ரவைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சில படத்தில் வந்துட்டு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நடக்கும். இந்த படத்தில் நிறைய எனக்கு தெரிஞ்சு நானும் நிமிஷா ஒரு ஷார்ட் நடிச்சிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 செகண்ட் தான் இருக்கும். ஒரு 15 செகண்ட் கழிச்சு அந்த டைலாக்ஸ் முடிஞ்சிடும். பட் அதுக்கப்புறம் நிமிஷா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க, நானும் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே ஒரு கவுண்டர் பேண்டர் போயிட்டே இருந்தது. ஒரு 40 செகண்ட் ஆயிடுச்சு அந்த ஷார்ட்டு. அண்ட் அந்த ஷார்ட் போய் உட்காந்து பார்க்குறோம், அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா அந்த 15 செகண்ட் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணது பர்ஃபார்மன்ஸ் மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணது எல்லாமே அவ்வளோ நேச்சுரலாக தெரிஞ்சுது எங்கள் கண்ணுக்கு. அண்ட் நெல்சன் சார் அதை அப்படியே வந்து படத்தில் வச்சிருக்காரு. அண்ட் ட்ரெய்லர்லேயும் அந்த ஷார்ட் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வேறு 2 பேர் உட்காந்து கட்டி பிடிச்சி அழுவுற ஒரு ஷார்ட். ஸோ ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். அண்ட் இந்த படம் மட்டும் சில படத்துக்கு இது ஒரு அமையும். பொதுவாக ஒரு கதை கேட்ட பிறகு ஒரு 3-4 மாதம் ஆகும் ஒரு படம் ஷூட்டிங் போகிறதுக்கு, எல்லா காஸ்ட்டு க்ரூ எல்லாம் செட் ஆகுறதுக்கு. பட் இந்த படம் மட்டும் என்னன்னு தெரியல, எல்லாமே டக்குன்னு அமைஞ்சுது. ஏன்னா வரும்போதே வந்துட்டு திவ்யா கேரக்டருக்கு யார் யோசிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்பேஸே கிடையாது. ஏன்னா நிமிஷா தான் திவ்யா அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஸோ நிமிஷா இல்லைன்னா வேறு யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்னால் யோசிக்க கூட முடியல.